1926 நைன்மை கட்சியில் சேர்ந்த பின்னரும் ஆரியர் திராவிடர் மெய்யின கொள்கையை எதிர்த்தவர்தாம் ஈவே ராமசாமி நாயக்கர். ஆரியர் திராவிடர் மெய்யின கொள்கை நல்லா புரிஞ்சுக்கோங்க. பெரியாரே ஆரியர் திராவிடர் மெய்யின கொள்கை இந்த 3 விஷயத்தையும் பெரியாரே எதிர்த்துக்கிறாரு அப்படின்னு நான் சொல்லல. இந்த தமிழ் தேசிய எழுத்தாளர் இந்த புத்தகத்துல 1994 அவரு ஆய்வு பண்ணி, அவரு சில புத்தகங்கள்லாம் ஆய்வு பண்ணி, வரலாற்றுலாம் ஆய்வு பண்ணி தான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. பக்கத்தோட நம்பர் 53வது பக்கத்துல இருக்கு இந்த புத்தகத்துல. இந்த புத்தகம் முடிஞ்சா நீங்க வாங்கி படிச்சீங்க அப்படின்னா இது சார்ந்த தகவலாம் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் 1929 தமிழர் மாநாடுன்னு ஒரு மாநாடு நடந்திருக்குது. அந்த மாநாட்டுல ஈவே ராமசாமி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தமிழ்நாட்டவர் அனைவரும் தமிழரேயாவார். தமிழ்நாட்டவர் அனைவரும் தமிழரேயாவார். தமிழருள் பல சாதியர் பழைய சமயத்தார் இருக்கலாம். அவர்கள் அனைவரையும் தமிழ் மொழி ஒன்றுபடுத்துகிறது. தமிழ்நாட்டில் பல வகுப்பர் குடியேறி இருப்பது உண்மையே. அதான் தெரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் பல வகுப்பினர் குடியேறி இருப்பது உண்மையே. குடியேறி இருப்பது உண்மையே. அவர் தமிழ்நாட்டிலேயே தங்கி தமது தாய் நாடாக கொண்டமையால் அவர் தமிழராகாது பின் எவராவார். வெவ்வேறு மாநிலங்களிலிருந்து வெவ்வேறு மொழிவெளி மக்கள் இங்க தமிழ்நாட்டுல குடியேறி இருப்பது உண்மைதான். ஆனால் அவர்களுக்கும் தாய்நாடு தமிழ்நாடு தான். தாய் நாடாக கொண்டமையால் அவர் தமிழராகாது பின் எவராவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பழந்தமிழர் புது தமிழர் என்னும் சொற்களை ஆராய்ச்சியாளருக்கு விட்டுவிடலாம். ஏன் அப்படின்னா, தமிழர்களுக்குள்ள பிளவுகள் உண்டாக்க கூடாது, பிளவுகள் உண்டாக்குவது அறிவுடைமை ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டில் இருக்கும் பிராமணர் அல்லாதவர், திராவிடர், ஆதி திராவிடர், இந்துக்கள், முஸ்லிம்கள், கிறித்துவர்கள், பௌத்தர்கள், சமணர்கள் என்போர் எல்லோரும் தமிழர்களே ஆவார் என்று வழக்காடியதே அதற்கு சான்று கூறும். அதாவது ஆதி திராவிடர், இந்துக்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்துவர்கள், பௌத்தர்கள், சமணர்கள் என்போர் எல்லோரும் தமிழர்களே ஆவார் அப்படின்னு அந்த மாநாட்டுல ஐயா பேசியிருக்காரு. மொழிவழி தேசிய இனமாக தமிழரை அவர் அன்று பார்த்திருக்கிறார்.